சத்தம் போடாத. அவ பட்டாபிசார கனவு கண்டுகிட்டு இருக்கா. பைத்தியம் புடிச்ச ஒரு அப்பன் உலகத்துல நீங்க தான் இருப்பீங்க. ஆமா, ஒத்த பொண்ணு பெத்து வச்சுக்கிட்டு 10 வருஷமா நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். போ போடி. இங்க பாரு, உன் மேல பரிதாபப்படுறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். வீட்ல ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல இந்த மாதிரி வந்து சத்தம் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எனக்கு தெரியும் உங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாகணும். நீங்க அவளை கூப்பிடுங்க, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவளை எதுக்காக கூப்பிடுறீங்க? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? நான் வந்தது நான் வெறுங்கையை வீசிட்டு போறதுக்கா? முதல்ல அவளை கூப்பிடுங்க. என்ன பிரச்சனைங்க? நீ யாரு? இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ இதுல தலையிடாத. ஓகே, ஐம் சாரி. இது பாரு, நந்து என்னோட தம்பி. அவனோட கஷ்ட காலம் இந்த வீட்டுல வந்து சம்பந்தாச்சு. மிலிட்டரி ஆபீசரான அவன் இந்த வீட்டுல வந்து சம்பந்தம் பண்ண பாரு. அவன் எதை பார்த்து மயங்கினானே தெரியல. இந்த சம்பந்தமே வேண்டாம் நான் பல தடவை அவன்கிட்ட சொன்ன அவன் கேட்கல. இன்னைக்கு என்னாச்சு? தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அவன் வேலைக்கு கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு டெலிகிராம் வந்தது. அவன் செத்தே போயிட்டான். அவன் கூட ஒரு ராத்திரி கூட சந்தோஷமா இல்ல. இப்ப அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் பணத்தை வாங்கி சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? 1 ரூபா 2 ரூபா இல்ல 30 லட்சம். 30 லட்சம் விட்டுருவனா? தயவு செஞ்சு கேளுங்க. என் புருஷன் இருக்கும்போது வாங்க. உன் புருஷன்கிட்ட பேசிட்டாலும் தெளிவா பதில் சொல்லி கிழிச்சிடுவான். எனக்கு அவகிட்ட தான் பேசணும். அவளை வர சொல்லு. இல்ல உள்ள பூந்து தரன்னு இழுத்துட்டு வருவேன். மிஸ்டர், வெக்கல உனக்கு? பலியான ஒரு உயிருக்காக பணம் கேட்க வந்திருக்கு. இவன் தான் அவளை கட்டிக்க போறானா இல்ல நீ பார்த்து வச்சிருக்க? நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு பட்டாளத்துக்காரனுடைய பணத்துக்காக அலையிறடா நாயே. வேண்டாம். பட்டாளத்துக்காரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காக சுக துக்கங்களை மறந்து நாட்டுக்காக உயிரை கொடுக்கிறவன் தான்டா பட்டாளத்துக்காரன். ஏதாவது ஒரு கட்டத்துல இறந்து போகும்போது அவனுக்காக ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி அதோட அவனை ஒரேடியா மறந்துடுவாங்க. கொடுத்த அடுத்த நிமிஷமே சொந்தக்காரங்க வந்துருவாங்க, கொடுத்த பணத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்கிறதுக்கு. இவங்களுக்கு ஆதரவா சில பேர் இங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்க. அது நீதானா? அது எனக்கு இப்பதான் புரியுது. தைரியமா மூவ் பண்ணு. என் தம்பி அவளை தொடல, அவ ஃப்ரெஷ் தான். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கூட்டி போங்க. விடுங்கடா. இவனுக்கு அடி வாங்கினது பத்தல.
செத்து போனவன் அண்ணனை அடிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு சந்தோஷமா நிக்கிறிய? அண்ணனா? நீங்க 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு ஒண்ணும் பிறக்கலையே. அவர் வாழ்ந்த காலத்துல நந்துவியும் அம்மாவையும் உங்க அப்பாவை சந்திக்க விட்டுருக்கீங்களா? என்னைக்காவது இங்க வந்து பாத்திருக்கீங்களா? நந்து இறந்தப்ப கூட வந்து அடக்கம் பண்ண வராத ஒரு அண்ணன் இப்ப பணம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணனும் உரிமை கொண்டாடிட்டு வர. அவர் எனக்கு தாலி கட்டினாரே தவிர குடும்பம் நடத்தல. உண்மைதான். அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு வரலையே. இப்போ நந்துவோட பேர்ல கிடைக்க போற பணம் அதுல இருந்து 5 பைசா கூட எனக்கு வேண்டாம். அது யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு போகும். நந்துவோட அம்மாக்கு. நீங்களும் உங்க அம்மாவும் கூத்தடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காத. இதுக்கு மேல சொந்தன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிற வேலையை வச்சுக்காத. Freeze them. Hey, take him. Come on, come on. Give it to headquarters. Okay. So. Moving so. வெற்றிகரமான ஒரு அட்டாக்கு அப்புறம் நாங்க அடுத்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப மோசமா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் என்னன்னு சொல்றது? முதலிரவுக்கு முன்னாடியே உன்னை பிரிஞ்சதை நினைச்சு இப்போவும் என் மனசு உன்னையே சுத்தி சுத்தி வருது. நான் வரணும்னு நீ வேண்டிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நாம சந்தோஷமா ஒன்னா இருக்க போற நேரங்களுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்றும் உனக்கு சொந்தமான நந்து. நானும் கொஞ்சம் பாக்குறேன். நீ பார்க்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதடா. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக நான் லீவு கேட்டு போயிருந்தேன். குறை பிரசவத்துல குழந்தை பிறந்ததுனால குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு இன்குபேட்டர்ல வச்ச நிலைமையிலேயே விட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் பட்டாளக்காரங்களுக்கு ரொம்ப சகஜம்டா. தாலியை மட்டும் தான் நான் கட்டினேன். அப்படியே பேகை தூக்கி வந்துட்டேன். அவளை நான் சரியா கூட பார்க்கல. नंदो सर आराम का समय खत्म. अगला जगह के लिए मो. यस सर. जल्दी जल्दी. पीटर जरा तरफ देखो. अपने पोजीशन ले लो. जल्दी चल. पीटर 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 सर पीटर पीटर पीटर
पीटर चलो 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 जल्दी पीटर कम ऑन पीटर कम ऑन ऐसे कम ऑन सर